வணக்கம். 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்திலிருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அதிலிருந்து கேட்கப்படும் சில வினா விடைகள் பார்க்க இருக்கிறோம். முதல் வினா, இடையின இ, இர், இல், இவ், இழ், இல் மெய் எழுத்துக்களையே தொடர்ந்து வரும் குற்றியலுகரம். இடையின இ, இர், இல், இவ், இழ், இல் மெய் எழுத்துக்களையே தொடர்ந்து வரும் குற்றியலுகரம். விடை இடைத்தொடர் குற்றியலுகரம். வினா எண் 2, கீழ்க்கண்டவற்றில் ஐகார குறுக்கத்திற்கான எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது? கீழ்க்கண்டவற்றில் ஐகார குறுக்கத்திற்கான எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது? ஆப்ஷன் ஏ வையம், ஆப்ஷன் பி ஔவையார், ஆப்ஷன் சி சமையல், ஆப்ஷன் டி பறவை. இதற்கு விடை ஔவையார். வினா எண் 3, தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறுகி ஒலிக்கும் இகரம் டேஸ் எனப்படும். தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறுகி ஒலிக்கும் இகரம் டேஸ் எனப்படும். விடை குற்றியலிகரம். குற்றியலிகரம். வினா எண் 4, நாடு பிளஸ் யாது சேர்த்து எழுதுக. கிடைக்கும் சொல். நாடு பிளஸ் யாது சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை நாடியாது. நாடியாது. வினா எண் 5, குற்றியலிகரம் தற்போது டேஸில் மட்டுமே உள்ளது. குற்றியலிகரம் தற்போது டேஸில் மட்டுமே உள்ளது. இதே மாதிரி வினா விடைகள் வேண்டுமென்றால் ஜேஎஸ் அறிவுச்சுரங்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ விடை பார்ப்போமா? இலக்கியங்கள். விடை மீண்டும் இலக்கியங்கள். வினா எண் 6, கீழ்க்கண்டவற்றில் வன்தொடர் குற்றியலுகரத்திற்கான எடுத்துக்காட்டு எது? கீழ்க்கண்டவற்றில் வன்தொடர் குற்றியலுகரத்துக்கான எடுத்துக்காட்டு எது? ஆப்ஷன் ஏ பாக்கு, ஆப்ஷன் பி பண்பு, ஆப்ஷன் சி அம்பு, ஆப்ஷன் டி கன்று. விளக்கம் பார்ப்போமா? இதில் இறுதி எழுத்து கு வல்லின உகரம். அதற்கு முன் உள்ள எழுத்து இக்கு. அது வல்லின மெய். எனவே இது வன்தொடர் குற்றியலுகரம். மற்ற சொற்கள் ஏன் வராது? பண்பு பூவிற்கு முன் இன் மெல்லின மெய் இருப்பதால் இது மென்தொடர் குற்றியலுகரம். அம்பு பூவிற்கு முன் இம் மெல்லின மெய் இருப்பதால் இதுவும் மென்தொடர் குற்றியலுகரம். கன்று ரூவிற்கு முன் இன் மெல்லின மெய் இருப்பதால் இதுவும் மென்தொடர் குற்றியலுகரம். அதற்கு விடை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறதுக்கு விடை கீழ்க்கண்டவற்றில் வன்தொடர் குற்றியலுகரத்திற்கான எடுத்துக்காட்டு எது? இதற்கு விடை பாக்கு. வினா எண் 7, லிங்குவிஸ்டிக்ஸ். லிங்குவிஸ்டிக்ஸ் என்பதன் சரியான தமிழ்ச்சொல் எது? விடை மொழியியல். மொழியியல். வினா எண் 8, குறைவாக ஒலிக்கும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குறைவாக ஒலிக்கும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை குறுக்கங்கள். வினா எண் 9,
ஐ, கை, பை என ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய டேஸ் மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. ஐ, கை, பை என ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய டேஸ் மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. விடை 2. வினா எண் 10. ஐகரம் சொல்லின் முதலில் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? ஐகரம் சொல்லின் முதலில் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? விடை 1½ மாத்திரை. 1½ மாத்திரை. வினா எண் 11. ஐகரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? ஐகரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? விடை 1 மாத்திரை. வினா எண் 12. வலம் வந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து டேஸ் அளவில் ஒலிக்கிறது. வலம் வந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து டேஸ் அளவில் ஒலிக்கிறது. விடை 1/4 மாத்திரை. வினா எண் 13. முள் பிளஸ் தீது சேர்த்து எழுதுக. முள் பிளஸ் தீது சேர்த்து எழுதுக. விடை முக்டீது. முக்டீது. வினா எண் 14. கல் பிளஸ் தீது சேர்த்து எழுதுக. கல் பிளஸ் தீது சேர்த்து எழுதுக. விடை எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. கக்ரீது. கக்ரீது. வினா எண் 15. பால் எத்தனை வகைப்படும்? பால் எத்தனை வகைப்படும்? விடை 5 வகைப்படும். அவை 1 ஆண்பால், 2 பெண்பால், 3 பலர்பால், 4 ஒன்றன்பால், 5 பலவினப்பால் என 5 வகைப்படும். இதே மாதிரி உங்களுக்கு வினா விடைகள் வேண்டுமென்றால் என்றும் இணைந்தே இருங்கள். JS அறிவுச் சுரங்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.